இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்ம ராசியில் சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியின் ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் கும்ப சனி பகவானுடைய ஆட்சி வீடாக அமைந்திருப்பதால் சிரமங்கள் அளவோடு தாங்க இருக்கும். அலைச்சல் அதிகரிக்குங்க. கற்பனையான கவலைகள் மனதை அரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் தேவையில்லாத இந்த கவலைகளை எறிந்துவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகுங்க. அல்லது தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் வருமானம் இருந்தாலும் கூட வர வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் கூட செலவுகளை கட்டுப்படுத்த இயலாதுங்க. இந்த விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல அடிக்கடி ஏதாவது ஒரு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. ஆனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் மேலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குதுங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை, நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கவலையும் மேலிடுங்க. மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு காரணமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசியினருக்கு வெற்றி ஏற்படுவது கடினம் தாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசியினருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபடும் போது தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும் என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆவது தடங்கல்கள் உண்டாகுங்க. சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. மேலதிகாரிகள் உங்களை கண்டாலே முகம் சுளிப்பாங்க. இது மாதிரியான தருணங்கள்ல மனம் சோர்ந்து விடாமல் இதுவும் கடந்து போகும் என்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு மாதம்
மாதமாக தான் இம்மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டி இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகுங்க. அதே போல சந்தை நிலவரம் திடீரென்று மாறுவதால் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் ஏமாற்றமே மிஞ்சுங்க. கூடுமான வரைக்கும் கைப்பு முன்பணம் வாங்காமல் யாருக்கும் எதற்காகவும் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. கேஷ் ஆன் கேரி என்ற கொள்கையை பின்பற்றுவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள சக மாணவர்களுடன் பழகாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்குங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவதுதான் தற்போதைக்கு உங்களுக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கட்டுப்பாடான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. பாடுபட்டு படித்தால்தான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் வைப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய ராகு சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. வயல்கள்ல உழைப்பு கடினமானதாக இருக்குங்க. உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது என்பது மிகவும் கடினம் தாங்க. அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால வயல் பணிகளுக்கு செல்வதும் பாதிக்கப்படுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரித்து புதிய கடன்களை ஏற்க வைக்குங்க. அதனால் இது மாதிரியான நேரங்கள் அளவுக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி காரணமாக குடும்ப கவலைகள், உடலில் அசதி, உபாதைகள், நெருங்கிய உறவினர்களுடன் பகையுணர்ச்சி ஆகியவை ஏற்படக்கூடுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு கணவருடன் உள்ள ஒற்றுமை சற்று பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிறருடன் பழகுவதில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு அன்றாட கடமைகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமைவதில் தாமதமும் தடங்களும் ஏற்படுங்க. பரிகாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருவேங்கடம் தரிசனம் உங்களுக்கு கவசம் என பாதுகாக்குங்க. இயலாதவர்கள் சனிக்கிழமைகள்ல மட்டும் தங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் மாலையில் 2 மண் அகலில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.